பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பிரியமானவர்களே, பாரம், நம்முடைய மனதை அழுத்துகிற பாரங்கள், அந்த பாரத்தை நம்மால் சுமக்க முடியல, தாங்க முடியல. யாராவது நம்மோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுவாங்களா? நமக்கு அந்த அந்த சுமையை அவர்கள் சுமப்பாங்களா? அநேகர் எதிர்பார்ப்பது உண்டு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து அவனை ஆதரிப்பார். இன்றைக்கும் ஒருவேளை பாரத்தோடு இருக்கிறீங்களா? மனக்கவலையோடு இருக்கிறீங்களா? அப்படியே அப்படியே துக்கத்தினால் நிறைந்து போயிருக்கிறது என்று சொல்லுவாங்க. இயேசு உங்கள் பாரங்களை சுமக்க நல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் மேலே உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆதரிப்பார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இன்றைக்கும் ஒரு ஆறுதல் இல்லை, மன அமைதல் இல்லை, மனதில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. உடைய மன பாரங்கள் விலகட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும். ஆண்டவரை கிருபையாய் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. எல்லா சஞ்சலங்களை நீக்கி உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. உடைய கரம் இறங்கட்டும். இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி நடத்துங்க. சில அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.